பெட் அனிமல்ஸ்னு சொன்னதுமே நமக்கெல்லாம் நம்ம மனசுக்கு ரொம்பவும் நெருக்கமா இருக்கிற பிடிச்ச செல்ல பிராணிகள் தான் ஞாபகத்துக்கு வரும். சிட்டில வாழ்றவங்க வீட்ல பூனை, நாய், கிளி, மீன் தான் பெரும்பாலும் இருக்கும். ஆனா இப்பெல்லாம் அணில், ஆமையில இருந்து வெளிநாட்டுல சிங்கம், புலின்னு செல்ல பிராணிகளா வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப இன்டர்நெட் பார்த்துக்கிட்டு மத்தவங்க வளர்க்கிற விலங்குகளை பார்த்ததும் தானும் ஒரு செல்ல பிராணியை வளர்க்கணும்னு பலர் ஆசைப்பட்டு செல்ல பிராணிகளை வாங்கி வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இவங்களால செல்ல பிராணிகளை சரியா பராமரிச்சு பார்த்துக்க முடியல. ஏன் தெரியுமா? செல்ல பிராணிகள் வளர்க்கிறது அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாதுன்னு அவங்களுக்கு தெரியல. இதுக்கு நாம என்ன பண்ணணும்னு இந்த வீடியோல முழுசா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நாய், பூனை, கிளி, மீன், மாடுன்னு எந்த ஒரு செல்ல பிராணியை நாம வளர்க்க ஆசைப்பட்டாலும் முதல்ல நாம செய்ய வேண்டியது அதுக்கான இடம். எப்பவும் செல்ல பிராணிகள் குட்டியா இருக்கும்போது நாம அடிக்கடி தூக்கி கொஞ்சி விளையாடுவோம். அதுவே வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்மளால தூக்க முடியாது. செல்ல பிராணி வளர்க்க அதுக்கான இடத்தை முதல்ல நாம ரெடி செஞ்சு வச்சுக்கணும். கூடவே அந்த இடம் ஈஸியா சுத்தம் செய்யற மாதிரியும் சுகாதாரமாவும் இருக்கணும். என்னதான் செல்ல பிராணியை நாம நேசிச்சாலும் அதுக்காக ரெண்டு பேருமே தண்ணீர் அண்ட் உணவை உபயோகப்படுத்த முடியாது. செல்ல பிராணிகளுக்கான உணவு, நீர் எல்லாம் தனியா வச்சுக்கிறது நமக்கு நல்லது. கூடவே நேரத்துக்கு உணவு கொடுத்து பராமரிக்கணும். பொதுவாவே வீட்ல வளர்க்கிற செல்ல பிராணிகள் தண்ணீரை கண்டாலே பயப்படும். அத சரியான நேரத்துல குளிப்பாட்டி சுத்தமா வச்சுக்கணும். அடிக்கடி செல்ல பிராணியோட ரோமங்களை சீவி சுத்தம் செய்யணும். இல்லன்னா செல்ல பிராணி விளையாடுற இடமெல்லாம் ரோமம் உதிர்ந்து அதனால நமக்கு உடல் ஆரோக்கிய பிரச்சனை வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. செல்ல பிராணிய வீட்லயே அடைச்சு வைக்காம வெளியே வாக்கிங் கூட்டிட்டு போகணும். வெளியே கிடைக்கிற காத்து ரொம்பவும் நல்லது. முடிஞ்சா அடிக்கடி நீங்க வளர்க்கிற செல்ல பிராணிய வெளியே கூட்டிட்டு போய் விளையாட விடுங்க. கூடவே உங்க செல்ல பிராணிகளுக்கான விளையாட்டு பொருட்களை வாங்கி வச்சு எப்பவும் ஆக்டிவா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. உடல் அசைவு, விளையாட்டு, சூரிய கதிர் நமக்கு மட்டும் இல்ல எல்லா உயிர்களோட ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப அவசியமானது. செல்ல பிராணிகளுக்கு ரேபீஸ் தடுப்பூசி கட்டாயமா போடணும். 6 மாதம் முதல் 1 வருட இடைவெளியில உங்க செல்ல பிராணி வகைக்கு ஏத்த மாதிரி முழு மருத்துவ பரிசோதனை செய்யணும். உங்க செல்ல பிராணிக்கு அடிக்கடி பல் துலக்கணும். உங்க செல்ல பிராணி வாய் துர்நாற்றம் அடிக்காம பாத்துக்கோங்க. அப்படி இருந்தா உடனே மருத்துவர் ஆலோசனை அவசியம். வீட்டுல இருக்கிற அபாய பொருட்களை மறைச்சு வைக்கணும். மெடிசின், எலக்ட்ரிசிட்டி இருக்கிற இடங்கள் எல்லாம் பாதுகாப்பது ரொம்பவும் முக்கியம். செல்ல பிராணிகள் துருத்துருன்னு எல்லா இடத்துலயும் விளையாடும். அப்போ அதுங்களோட பாதுகாப்புக்கு எந்த ஒரு மெடிசின், விஷப்பொருட்களா இருக்கக்கூடிய பூச்சிக்கொல்லி மருந்துகள், பாத்ரூம் கிளீனர்னு எல்லாத்தையும் மறைச்சு வச்சுக்கணும். ஒவ்வொரு பருவகால சூழ்நிலைக்கும் ஏற்றவாறு செல்ல பிராணிகளை பராமரிக்கணும். குளிர்காலத்துல செல்ல பிராணி இருக்கிற இடத்தை கொஞ்சம் சூடா இருக்கிற மாதிரி பராமரிக்கணும். செல்ல பிராணி குட்டியா இருக்கும் போதே அவை நம்ம பழக்க வழக்கத்துக்கு ஏத்த மாதிரி பழக்கணும். செல்ல பிராணிகளோடு விளையாடும் போது உட்கார வைக்கிறதுல தொடங்கி கை கொடுக்கிறது என சில திறமையையும் பழக்குங்க. செல்ல பிராணியோட உணர்ச்சியை புரிஞ்சுக்கிட்டு அன்பை வெளிப்படுத்துங்க. செல்ல பிராணி வளர்க்க ஆசைப்படுற நீங்க இந்த ஸ்டெப்ஸை மறக்காம தெரிஞ்சுக்கோங்க. இவைகளை கட்டாயம் பின்பற்றி உங்க செல்ல பிராணிகளோட மகிழ்ச்சியா விளையாடுங்க. செல்ல பிராணி இருக்கிற இடத்தை சுகாதாரமா வச்சுக்கிட்டாலே அவை ஆரோக்கியமானதா இருக்கும். நீங்க வளர்க்கிற செல்ல பிராணி அதை பராமரிக்க நீங்க எடுக்கிற ஸ்டெப்ஸ பத்தி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. கூடவே இந்த வீடியோவை செல்ல பிராணி வளர்க்க ஆசைப்படுற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.